டா கேமர்னு சொல்கிறீங்க, கடைசியில் அந்த கேமரை வர்றவங்களாம் பொக்கு பொக்குன்னு குத்திட்டு போகிறாங்களே. ஏற்கனவே சிவரஞ்சனி பார்வதி ஒரு விஷ பாம்பு, அந்த பாம்பு கிட்ட இருக்காத, நீ அவளுக்காக போய் சப்போர்ட் பண்ணினா உன்னுடைய பேரும் சேர்ந்து அசிங்கப்படுது, நீ எப்படா போய் அவளுக்காகலாம் அட்வொகேட்டாக போய் பேசுகிற, நியாயமான ஒரு கேஸாக நீ போக வேண்டாமா அப்படின்னு கணவர்கிட்ட ஒரு குத்து. பார்வதிக்கிட்டே நேரடியாக ஒரு குத்து. என்ன குத்துனா, ஏமா நீ கேமுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வராலும் போவேன், நீ பண்ணுறதெல்லாம் சரிதான், ஆனால் நீயும் ஒரு பொண்ணு, உனக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது, உனக்குன்னு ஒரு க்ரெடிபிலிட்டி இருக்குது, அது கெட்டு போகாமல் நடந்துக்கோமா எது பண்ணாலும் அப்படின்னு பார்வதிக்கு மூஞ்சிக்கு முன்னாடியே ஒரு குத்து. எனக்கு அதில் என்ன தோணுச்சுன்னா, என்ன கேரக்டர் இருக்குது பார்வதிக்கு, ஒரு மண்ணாங்கட்டி கேரக்டரும் கிடையாது. வெளியிலையும் பார்வதி அப்படித்தான், முள்ளையும் பார்வதி இப்படித்தான். என்ன இப்படி காஜி பிடிச்சி அவங்க சுற்றுவாங்கன்னு யாரும் எதிர்பார்க்கல. இவ்வளவு வெறி அவங்களுக்குள்ளே இருக்குன்றது யாரும் நினைக்கல. இது இப்போ தெரிஞ்சு போச்சு, அவ்வளவுதான். வெளியில் கேள்விகளாக கேட்டுட்டு இருந்தாங்க, காஜி கேள்விகளாக கேட்டு அது மூலமாக ட்ரெண்ட் ஆனாங்க. இப்போ காஜி செயல்களை செய்ய ஆரம்பிச்சிருக்காங்க. அவ்வளோதான் வித்தியாசமே தவிர்த்து பார்வதிக்குன்னு ஸ்பெசிஃபிக்காக நல்ல குணங்கள் கேரக்டர்கள் இருக்கிற மாதிரிலாம் எனக்கு தெரில. ஒரு பக்கம் சிவரஞ்சனி அவங்க பங்குக்கு செஞ்சுட்டு போனது. ரெண்டாவது ப்ரோமோ, நீங்கள் மூணாவது ப்ரோமோ ஒரு மேட்ரே கிடையாது, அது நம்ம அவாய்ட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். பட் பார்ப்போம். ரெண்டாவது ப்ரோமோவில் இன்னைக்கான இரண்டாவது குடும்பம் திவ்யா குடும்பம் வராங்க. நேற்றுக்கு கானா வினோத் குடும்பம், இன்னைக்கு திவ்யா குடும்பம். அப்போ ஃபைனல் டேக்கு எந்த குடும்பம் வர போகிறாங்க, யாரை பெண்டிங்கில் வைக்கிறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சு பார்வதி அம்மா ஃபைனல் டேக்கு தான் வருவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பயங்கரமான ஒரு ஹைப்பை க்ரியேட் பண்ணுறாங்க. அதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கணும். சரியா? திவ்யா அவர்களுடைய தந்தை, தாயார் மற்றும் அண்ணனா தம்பியா தெரில, இன்னொருத்தர் வந்திருக்காப்புல. இப்போ என்ன மேட்ரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிவரஞ்சனி அவர்கள் இது வரைக்கும் வந்த எந்த குடும்பத்தாரும் உக்காந்துக்கிட்டு பயங்கரமாக பேசி வைப் பண்ணி, இப்போ போன சீசனில் பார்த்தீங்கன்னா வந்த எல்லா கண்டஸ்டன்ஸ்னுடைய டேடிகளும் பயங்கரமான பர்ஃபார்மன்ஸ் பண்ணாங்க. ஆனால் இப்போ வரைக்கும் அந்த மாதிரி யாரும் பண்ணலை. முதல் முறையாக திவ்யா அவர்களுடைய தந்தை பிரித்து மேய்ஞ்சிட்டாப்புல. யாரை பிரித்து மேய்ஞ்சிட்டாப்புல? பார்வதி பீடையை. முதல்ல எடுத்தோடனே வந்தாங்க, லிவிங் ஏரியாவில் உட்காந்துருக்காங்க, சேர் போட்டு சுற்றி உட்காந்துருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும் பொழுது பார்வதி தான் சொல்கிறாங்க, ஒரே குடும்பத்தாட்கள் வர்றதுனால நாங்கள் தலையை பெருசாக டிஸ்டர்ப் பண்ணலை. மேபி அவங்க என்ன கேட்டிருக்கலாம், திவ்யா பெற்றோர்கள் என்ன கேட்டிருக்கலாம் அப்படின்னா, வாரம் தலையிலலாம் போட்டு டார்ச்சர் பண்ணுவீங்களே, இந்த வாரம் தலை எதுவும் பண்ணலையா அப்படின்னு சொல்லிட்டு பார்வதிகிட்ட கேட்டிருக்கலாம். அந்த கேள்விக்கு ஒரு பதிலாக பார்வதி இதை சொல்லியிருக்கலாம். இப்போ குடும்பத்தாரெல்லாம் வர்றதுனால தலையை பெருசாக நான் டிஸ்டர்ப் பண்ணல அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்கலாம். உடனே கமருதன்கிட்ட அவங்க பேசும் பொழுது இவங்க உட்காந்து பதில் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா நேராக கேட்டார், கமருதனை கேள்வி கேட்டால் கமருதன் தானே பதில் சொல்லணும், நீங்கள் எதுக்கு நடுவில் வரீங்க அப்படின்னு கேட்டாப்புல. அப்படி கேட்ட உடனே பார்வதி மூஞ்ச பார்க்கணும், சுருங்கி போச்சு. அதுக்கப்புறமா ஒன்று சொன்னார் பாருங்க மனுஷன். பார்வதி எப்படின்னா, ஒரு இடத்துல கொளுத்தி போட்டு நின்று வேடிக்கை பார்ப்பாங்க, அது புகையுதா எரியுதா அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. முடிஞ்சிட்ட பிறகு கிட்ட நீ சொல்லணும் தான் கரெக்ட் அப்படின்ருவாங்க, அங்கே போயிட்டு நீ சொல்கிறது தான் கரெக்ட் அப்படின்னு அங்கே சொல்லுவாங்க. அப்படின்னு பொது சபையில் பப்ளிக்காக போட்டு உடைச்சிட்டாருங்க உண்மையை. எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவருமே சிரிக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. அப்போ நீங்கள் பார்வதி கமருதன் மூஞ்ச பாருங்களேன். கமருதன் கூட இதில் அவர் கலாய்க்கிறது பார்வதி தான். பார்வதி முகத்தை பாருங்க, எந்த அளவுக்கு உள்ளுக்குள்ள அவளுக்கு இப்போ காண்டா இருக்கும்னா, திவ்யாவையே பிடிக்காது பார்வதிக்கு. இப்போ திவ்யாவுடைய அப்பா முகம் பண்ணுறாரா, இருக்கா அவங்களுக்கெல்லாம் இருக்குது, நான் வெளியில் என்ன பண்ணுறேன் பாருங்க அப்படின்னு அந்த எண்ணம் பார்வதியுடைய மனசுக்குள்ளே கண்டிப்பாக ஓடும். ஸோ நம்மளுடைய எதிர்பார்ப்பும் என்ன, மக்களுடைய எதிர்பார்ப்பு என்ன, வரக்கூடிய பெற்றோர்கள் பார்வதியை எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படிங்கிறதானே. இப்போ ஆக்டிவிட்டி ஏரியாவில் அவங்க என்ன பண்ணாங்க சொல்லணும், சொல்லக்கூடாதுன்னு சொல்லி வச்சுருக்காங்களா என்னன்னு தெரில. வந்தவங்க யாரும் அதை பற்றி பேசுறது இல்லை. இரவில் நாய் குலைச்சது ஒன்லி கண்டஸ்டன்ஸ் ஆச்சும் கேட்கலாம். எது நீங்கள் எபிசோட் பார்த்துருப்பீங்க இல்லையா, நைட்டில் ஏன் நாய் குலைச்சது, என்ன பிரச்சனை அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கலாம். கேட்டால் அவங்க சொல்ல போகிறாங்க. ஸோ ஒன்று பிக் பாஸ் சைடில் இருந்து அதை தடை பண்ணி வச்சுருக்கணும், இல்லைனா இவங்க அதை பேசாமல் இருக்கணும். இவங்க கிட்ட சொல்லியிருக்கலாம், ஓரளவு இதை பற்றிலாம் பேசாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கலாம்.
ஆனால் நம்ம பிரச்சனை என்ன, யார் என்ன சொன்னாலும் ஓப்பனாக பார்வதியோடைய முகத்தறியை கிழிக்கணும். ஏன்னா பார்வதி வந்து திவ்யாவுக்கு பண்ண அட்டுழியங்கள் கொஞ்சம் நெஞ்ச அட்டுழியங்கள் கிடையாது, கொஞ்சம் நெஞ்ச அட்டுழியங்கள் கிடையாது. இதோ இன்னைக்கு சாண்ட்ரா கூட உட்காந்து புலம்புறாங்க, அதை வந்து தனியாக ஒரு வீடியோவில் பேசுவோம். நேத்திக்கு அமித்துக்கிட்ட உட்காந்துக்கிட்டு திவ்யா வந்து எதுவும் பண்ணலையா, அரோரா கிட்ட எதுவும் பண்ணலையா? அரோரா வந்து ஃப்ரீஸ் சொன்னோடனே அரோராவுக்கு லிப்ஸ்டிக் போட்டு விட்றாங்க. இவங்க வந்து அவங்களுக்கு லிப்ஸ்டிக் போட்டுக்கிட்டு அரோரா வந்து ஒரு பெண், அரோராவுக்கு முத்தம் கொடுக்குறாங்க. அப்போ பிக் பாஸ் வந்து லூப் பண்ணிடுறாப்புல. ஸோ மறுபடியும் வந்து லிப்ஸ்டிக் போட்டு அவங்க முத்தம் கொடுத்துட்ருக்காங்க. மூஞ்சி ஃபுல்லாக வந்து அந்த லிப்ஸ்டிக் மார்க் வந்து பதியுது. இதை பார்த்துட்டு போயிட்டு அமித் எந்த அளவுக்கு எச்சியாக இருப்பார் பாருங்க. இதை பார்த்துட்டு போயிட்டு அமித் பார்வதி கிட்ட சொல்கிறார், ஐயோ யார் நீ, என்ன நடந்தாலும் பார்வதி கிட்ட போய் சொல்கிற, இல்லை எங்களுக்கு புரியலையே அப்படின்ற மாதிரி தான் நமக்கு இருந்துச்சு. பார்வதி கிட்ட வந்து மூஞ்சி ஃபுல்லாக ஒரே முத்தம்தான், இங்கே 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 ஃபுல்லாக ஒரே லிப்ஸ்டிக்கை போட்டு மூஞ்சி ஃபுல்லாக ஒரே முத்தம்தான். யார்கிட்ட எதுக்கு வந்து சொல்கிறாரு அப்படின்னா, பார்த்துக்கோ எவ்வளோ கேவலமாக பண்ணுறாங்க பாரு, திவ்யா வந்து ஒரு பெண்கள் விஷயத்தில் எந்த மாதிரி இருக்காங்க பாரு, அப்படி வந்து தப்பாக ப்ரொஜெக்ட் பண்ணுறாரு. யார்? அமித். அடுக்குமானே அதான் மனசாட்சின்னு ஒன்று இருந்தால் அமித்துக்கு இப்படி பேசுறதுக்கு தோணுமா? ஏங்க ரெண்டு பேரும் ஜாலியாக இருக்கிறாங்க, பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ லூப் பண்ணும்போது ஒரு பொண்ணுக்கு முத்தம் கொடுக்கறது உங்களுக்கு அவ்வளோ பெரிய மேட்டராக இருக்குது. உங்கள் பக்கத்தில் ரெண்டு எருமைங்க அவங்களுடைய காம உணர்ச்சி அடக்க முடியாமல் கண்ட இடத்துல மேயிறாங்களே, இதை பற்றி அமித்துக்கு என்னைக்காச்சும் அக்கறை இருந்திருக்கா? சம்பந்தமே இல்லாமல் ஒருத்தவங்க மேலே வந்து வெறுப்பை கொட்டுறது அப்படிங்கிறது வந்து பார்வதி கிட்டே இருந்து தான் நீங்கள் கற்றுக்கணும். அதுக்கேற்ற மாதிரி இப்போ பார்வதி திவ்யா அவர்களுடைய தந்தை வந்து இந்த மாதிரி பார்வதியை கலாய்ச்சது இன்னும் பார்வதிக்கு கோபத்தை தூண்டி விடும். அந்த கோபத்தை யார் மேலே காட்டுவாங்க? திவ்யா மேலே தான் காட்டுவாங்க. காட்டுனா தான் அங்கே ஒரு பயங்கரமான ஒரு கேம் நடக்கும். நான் வந்து இது வந்து ஒரு கேம் ஷோ தான், இது கேம் ஷோ ப்ளஸ் ஒரு ரியாலிட்டி ஷோ, என்டர்டெயின்மெண்ட் எல்லாமே இதில் வந்து கலந்துருக்கு. அப்படின்னும் போது ஒவ்வொருத்தருடைய கேரக்டரை வச்சு தான் நம்மளால் பேச முடியும். ஸோ பார்வதி கேமர் அவங்களுக்கு தான் இன்னமும் சப்போர்ட் பண்ணணுன்னு அப்படியே பேசிட்டு இல்லாமல் தயவுசெய்து தவறுகளை அக்செப்ட் பண்ணுங்க. பார்வதிக்கே நான் அதை சொல்கிறேன், உங்களோட மிஸ்டேக்கை ஃபஸ்ட்டு நீங்கள் அக்செப்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஊரில் இருக்கிறவங்கள போய் பேசலாம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் திவ்யா அவர்களுடைய குடும்பம் வருது. வந்த பிறகு பார்வதி இன்னும் என்னெல்லாம் கிளிக்கிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அடுத்த ஒரு வீடியோவில் உங்ககிட்ட நான் சொல்கிறேன். ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நான் அரவிந்தன்.